இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். மில்க் ஸ்வீட்டு. இது வந்து நார்த்து கர்நாடகா பெல்காம்ங்கிற இடத்துல ரொம்ப ஃபேமஸ்ஸு. பெல்காம் குந்தா அப்படின்னு தான் இதை சொல்கிறவே செய்கிறாங்க. செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியண்ட்டாக ரொம்ப கம்மி, ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோக்குலாம் நல்லா இருக்குது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்துடுங்க. 1 லிட்டர் பாலுக்கு 250 ml பிடிக்கிற கப்பில் 1 கப்பு சுகர், ஒரு 200 ml கப்பில் 1 கப்பு ரொம்ப புளிப்பு இல்லாத மிதமான புளிப்பு, நல்ல கெட்டியான தயிர். ஏன்னா நம்ம ஸ்வீட்டுக்கு புளிப்பு சேர்ந்துனா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் புளிப்பு இல்லாத தயிரில் எடுத்துடுங்க. ஒரு 2 ஏலக்காய், ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் இதுக்கு நம்ம வந்து கீ மொத்தத்தில் சேர்க்க போகிறோம். அதனால் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த குந்தா பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாலை விட்டுருவோம். பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து பாலை விட்டுடலாம். 1 லிட்டர் பால் எடுத்துடுங்க. பால் அடுப்பில் இருக்குது. அது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணிவிடுங்க. 1 லிட்டர் பாலுக்கு 250 ml கப்புக்கு 1 கப்பு சுகர் எடுத்துடுங்க, சர்க்கரை. ஒரு 200 ml கப்பில் 1 கப்புக்கு தயிர் எடுத்துடுங்க. 2 ஏலக்காய், ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு வாசத்துக்காக ஸ்பூன் அளவுக்கு தான் கீ விட்டால் போதும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பால் கொதி வர ஆரம்பிக்குது. தயிரை வந்து விட்டுடலாம். உள்ள பாதி எடுத்து வச்சுருக்கிற சுகரில் வந்து பாதி அளவுக்கு கொட்டுங்க. இதை கிளறி கொடுப்போம். சைடில் இன்னொரு பேன் வச்சுடலாம். அந்த பேனில் பாக்கி இருக்க சுகரையும் கொட்டிடலாம். இந்த சர்க்கரை அவ்வளோ கரைஞ்சி கேரமல் ஆகட்டும். சுகர் நல்லாவே கலர் வரட்டும், ஹனி கலர் வரட்டும். இப்போ இந்த கேரமல் சுகரை நம்ம பாலில் விட்டுடலாம். ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. என்ன கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடும். அந்த கேரமல் டேஸ்ட்டோட இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த ஊரோட பேரில் தான் இந்த ஸ்வீட்டை சொல்கிறாங்க. நம்மளோட குந்தா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நீர் வத்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ண இறக்கிடலாம். இது நம்மளோட திரட்டு பாலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம திரட்டு பால் வந்து சுகர் போட்டு பண்ணுவோம். இது வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி பண்ணுறோம். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. அதேமாரி டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட். இதேமாரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். நெய்யும் ஏலக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா ஒட்டாமல் வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம்.
நம்மளோட டேஸ்டியான குந்தா ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.